18வது ஐபிஎல் சீசனாக 2025 ஐபிஎல் தொடர் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அணிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளை தவிர மற்ற அனைத்து அணிகளும் அதிரடியாக விளையாடி வருகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து களம் கண்டது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. அதிகப்படியான ரன்கள் வரும் மைதானம் என்பதால் சேஸ் செய்வதுதான் சிறந்த முடிவு என டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய எய்டன் மார்க்ரம் மற்றும் ஃபார்மில் இருந்து வரும் மிச்சல் மார்ஸ் இருவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஒரு பக்கம் 4 பவுண்டரிகள் 2 சிக்ஸர் என எய்டன் மார்க்ரம் வெளுத்து வாங்க, 6 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் என வானவேடிக்கை காட்டிய மிச்சல் மார்ஸ் மிரட்டி விட்டார். 10 ஓவர்களில் 99 ரன்களை அடித்த இந்த ஜோடி ஒரு பிரம்மாண்ட இலக்கிற்கு அடித்தளம் போட விக்கெட்டை தேடிய கொல்கத்தா அணி மார்க்ரமை 47 ரன்னில் வெளியேற்றி முதல் விக்கெட்டை எடுத்து வந்தது. அதன் பிறகு ஜோடி சேர்ந்த மார்ஷ் மற்றும் நிக்கோலஸ் பூரன் இருவரும் கொல்கத்தா பவுலர்களுக்கு நிம்மதியற்ற இரவை கொடுக்க ஆயத்தமாகினர். ஒருத்தர் அடித்தாலே தாங்காது, இதில் 2 ஹிட்டர்களும் சேர்ந்து அடித்தால் என்ன ஆகும்? 81 ரன்கள் அடித்து மிச்சல் மார்ஸ் வெளியேற 8 சிக்ஸர்கள் 7 பவுண்டரிகள் என திரும்பும் பக்கமெல்லாம் சிக்ஸர் மலை பொழிந்த நிக்கோலஸ் பூரன் 36 பந்தில் 87 ரன்களை குவித்து மிரட்டி விட்டார். பூரனின் காட்டடி பேட்டிங்கால் 20 ஓவர்களில் 238 ரன்களை குவித்து அசத்தியது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. 239 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி லக்னோ அணிக்கு பதிலடி கொடுக்கும் ஒரு மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 2 சிக்ஸர்களை விளாசிய டிகாக் விரைவாகவே வெளியேறினாலும் 2வது விக்கெட்டுக்கு கைகோர்த்த கேப்டன் ரஹானே மற்றும் சுனில் நரேன் இருவரும் அதிரடி சரவடி என லக்னோ பந்து வீச்சாளர்களை துவைத்தெடுத்தனர். 4 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் என சுனில் நரேன் விரட்ட, 8 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் என துவம்சம் செய்த ரஹானே கொல்கத்தா அணியை 6 ஓவர்களில் 90 ரன்களுக்கு அழைத்து சென்றார். விக்கெட்டை எடுத்து வர போராடிய லக்னோ அணி சுனில் நரேன் விக்கெட்டை 91வது ரன்னில் கொண்டு வந்தது. ஆனால் அடுத்த விக்கெட்டுக்கு கைகோர்த்த கேப்டன் ரஹானே மற்றும் வெங்கடேஷ் ஐயர் இருவரும் லக்னோவை கம்பேக் கொடுக்கவே அனுமதிக்கவில்லை. ரஹானே 61 ரன்கள் அடித்து அசத்த, 6 பவுண்டரிகள் 1 சிக்ஸர் என பறக்கவிட்ட வெங்கடேஷ் ஐயர் 13வது ஓவரில் 162 ரன்கள் என்ற வலுவான நிலைக்கு கொல்கத்தாவை எடுத்து சென்றார். கடைசி 7 ஓவருக்கு 77 ரன்கள் மட்டுமே தேவை. கையில் 8 விக்கெட்டுகள் மீதமுள்ளது என்ற வலுவான நிலையில் இருந்த கொல்கத்தா அணி அடுத்த 23 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து 185 ரன்னுக்கு 7 விக்கெட்டுகள் என்ற மோசமான நிலைக்கு சென்றது. ரமன்தீப் 1 ரன், ரகுவன்ஷி 5 மற்றும் ரசல் 7 ரன் என வந்த வேகத்தில் பெவிலியன் திரும்ப லக்னோ அணி தரமான கம்பேக் கொடுத்தது. கடைசி 6 பந்துகளுக்கு 24 ரன்கள் தேவை என போட்டி மாற களத்தில் ரிங்கு சிங் மட்டுமே நம்பிக்கை கொடுக்கும் ஒரே வீரராக இருந்தார். ஆனால் இறுதி 3 பந்துகளுக்கு 19 ரன்கள் அடிக்க வேண்டிய நிலையிலேயே ரிங்கு சிங்கிற்கு ஸ்ட்ரைக் கிடைத்தது. 3 பந்தில் 14 ரன்களை மட்டுமே அவரால் அடிக்க முடிந்த நிலையில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி திரில் வெற்றி பெற்றது. 13வது ஓவர் வரை ஆக்ரோஷமான அணுகுமுறையில் செயல்பட்ட கொல்கத்தா அணி ரிங்கு சிங்கிற்கு முன்னதாக ரமன்தீப் சிங்கையும் ரகுவன்சியையும் களமிறக்கி தவறு அளித்தது. ஒருவேளை அவர்களுக்கு முன்னதாகவே ரிங்கு சிங் களத்திற்கு வந்திருந்தால் கையில் இருந்த போட்டியை கொல்கத்தா அணி கோட்டை விட்டிருக்காது. 5 போட்டிகளில் 3 வெற்றிகளை ருசித்திருக்கும் லக்னோ அணி புள்ளிப்பட்டியலில் 4வது இடம் பிடித்து அசத்தியுள்ளது.